பசங்களா வெரி குட் ஈவினிங். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின் ஆஃப் த டே கிளாஸ் 12 மேக்ஸ்ல சாப்டர் 5 இதுல எக்ஸசைஸ் 5.5ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் அண்ட் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் சம். சரிங்களா? சோ எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த கொஸ்டின்ல. ஃபர்ஸ்ட் a bridge has a parabolic arch that is the height of the arch 10 meter high in the center and 30 meter wide at the bottom and 6 meter from the center on either sides. சோ என்ன சொல்லிருக்காங்க கொஸ்டின்ல? ஒரு பிரிட்ஜ் ஆனது பாராபோலா ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப பாராபோலா எப்படி இருக்கும் நம்ம டிரா பண்ணிக்கலாமா? சோ இந்த பிரிட்ஜ் வந்து இந்த ஷேப்ல இருக்கு, பாராபோலிக் ஷேப்ல. கிளியரா இருக்கா? அண்ட் இதனுடைய ஹைட் சென்டர்ல இதனுடைய ஹைட் என்ன அப்படின்னா 10 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இதான் சென்டர், இதனுடைய ஹைட் வந்து 10 மீட்டர். கிளியரா இருக்கா? அண்ட் இதனுடைய வைடு வந்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இதனுடைய வைட் வந்து 30 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 மீட்டர் அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் 15 மீட்டர் அண்ட் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 15 மீட்டர் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். காட் இட்? அண்ட் இதனுடைய ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அதுவும் நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஒய் ஆக்சஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சஸ் சோ இதுவும் வந்து டிரா பண்ணிக்கோங்க. காட் இட்? ஓகே, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வந்து நம்ம டிரா பண்ணியாச்சு. அண்ட் இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து என்ன? ஆரிஜின் 0,0. கிளியரா? அண்ட் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து நம்ம வெர்டெக்ஸ் h, k அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் என்ன வருது பாருங்க. இந்த பாயிண்ட் உடைய எக்ஸ் கோஆர்டினேட் என்ன வருது? 15 மீட்டர் இல்லையா? இங்க இருந்து இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். இந்த பாயிண்ட்க்கு வேணா p அப்படின்னு நேம் கொடுத்துருங்க. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட் p அதுதான் மிட் பாயிண்ட். சரிங்களா? சோ இப்போ O ல இருந்து P வரைக்கும் எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ 15. அப்ப இந்த இடத்துல 15 எடுத்துக்கலாம். இதனுடைய ஹைட் வந்து 10. பாருங்க 10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அதனால 15,10. கிளியரா இருக்கா? ஓகே. சோ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஓகே 6 மீட்டர் ஏதாவது ஒரு சைடுல, ஒன்னு அந்த சைடு அல்லது இந்த சைடு 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த பிரிட்ஜ் உடைய ஹைட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பிரிட்ஜுக்கான ஹைட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கிளியரா இருக்கா? ஓகே, எஸ். சோ இப்போ இது வந்து 6 மீட்டர் இல்லையா? ஓகே, இது 6 மீட்டர் அப்படின்னா ஓவராலா 15. அப்போ 15ல 6 போச்சுன்னா இந்த லென்த் வந்து 9 இருக்கும். இந்த லென்த் என்னவா இருக்கும் பாருங்க? 9 மீட்டரா இருக்கும். சோ அப்ப இந்த கோஆர்டினேட் பாயிண்ட் என்னவா இருக்கும் நமக்கு? 9,h. ஹ்ங்கிறது ஹைட். சரிங்களா? y கோஆர்டினேட் வந்து என்னன்னு தெரியாதா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, எஸ். சோ இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த क्वेश्चन? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாராபோலாக்கான ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இந்த பாராபோலா ஃபேசிங் டவுன்வர்ட் இல்லையா? ஓகே, சோ ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா தட் ஃபேசிங் டவுன்வர்ட். Equation of parabola which faces downward. Downward பார்த்த மாதிரி parabola இருக்கு அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன் என்னப்பா? ஓகே, which is x minus h whole square that is equal to minus 4a into y minus k. கிளியரா? எஸ். இதுல h and k கான வேல்யூ நமக்கு தெரியும். h and k கான வேல்யூ என்ன? 15,10. கரெக்டா? சோ 15,10 அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கிளியரா? சோ இத கொண்டு வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். காட் இட்? இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து என்ன? 15,10. சோ இத கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன்ல. அப்படி சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருது பாருங்க. x minus 15 whole square that is equal to minus 4a into y minus 10. கிளியரா இருக்கா? ஓகே, சோ இது வந்து ஈக்குவேஷன் 1, இந்த பாராபோலாக்கான ஈக்குவேஷன். கிளியரா இருக்கா? எஸ். இந்த பாராபோலா எது வழியா பாஸ் ஆகுது? ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுது இல்லையா? அப்ப ஆரிஜினுக்கான பாயிண்ட் என்ன? 0,0. சரிங்களா? சோ அப்ப இந்த 0,0 அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் 1ல நாம சப்ஸ்டிட் பண்ணலாம். சரிங்களா? சோ therefore ஈக்குவேஷன் 1 அதாவது பாராபோலா passes through origin. Okay, which is 0,0. சோ அப்போ ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுது இல்லையா? அப்ப x க்கு பதிலா 0, y க்கு பதிலா 0 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருது நமக்கு? minus 15 whole square which is equal to minus 4a into y வந்து 0. அப்ப 0 minus 10. கிளியரா? சோ இப்போ இத நம்ம சிம்ப்ளை பண்ணோம். சிம்ப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா 4a கான வேல்யூ என்ன? 4a அப்படிங்கறது இந்த லேட்டஸ்ட் ரெக்டம். சரிங்களா? சோ இந்த லேட்டஸ்ட் ரெக்டம் கான வேல்யூ என்ன வரும் அப்படிங்கறது கண்டுபிடிக்கலாம். ஓகே, எஸ். சோ என்ன வருது பாருங்க. minus 15 square இல்லையா? அது 15 into 15 வச்சுக்கோங்க. That is equal to
minus 4a into minus 10. கரெக்டா? ஸோ இந்த மைனஸ் 10 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும். அப்போ 4a இந்த 10 மட்டும் லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க. அப்போ என்ன வருது உங்களுக்கு 15 into 15 divided by 10. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு 4aக்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இதை வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ். அப்போ 3 into 15 45, 45 by 2 அதுதான் வந்து 4a. கிளியரா? ஸோ இப்போ 4a அப்படிங்கிறது 45 by 2. இதை வந்து நம்ம எங்க ரீசப்ஸ்டியூட் பண்ண மறுபடியும் ஈக்குவேஷன் 1ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? 4aக்கு என்ன வேல்யூ அப்படிங்கறத சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? சோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணனும் பாருங்க. x minus 15 whole square minus 4a. அப்ப 4a அப்படிங்கற இடத்துல இந்த 45 by 2ங்கறத சப்ஸ்டியூட் பண்ணனும். 45 by 2 அப்படிங்கறத சப்ஸ்டியூட் பண்ணனும் into y minus 10. கிளியரா இருக்கா? எஸ். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த பாராபோலா ஓகே இந்த 9, h அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்டையும் டச் பண்ணிட்டு தானே போகுது. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வேணா நம்ம பேர் கொடுத்துடலாம். பாயிண்ட் பி அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் பியையும் டச் பண்ணிட்டு தான் போகுது இந்த பாராபோலா. சரிங்களா? ஸோ அப்போ அட் பாயிண்ட் பி which is 9, h equation 1 equation அந்த 2 ன்னு எடுத்துக்கலாம். இது equation 2 ஓகே. equation 2 வந்து at point p என்னவா இருக்கும்? சரிங்களா? அப்ப இந்த பாயிண்ட் p வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x க்கு பதிலா 9 எடுத்துக்கோங்க, y க்கு பதிலா hங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க equation 2ல. அப்ப என்ன வருது நமக்கு 9 minus 15 whole square 9 minus 15 whole square that is equal to minus 45 by 2 minus 45 by 2 into y க்கு பதிலா என்ன எடுத்துக்கணும் நம்ம h அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரியா? சோ h minus 10. கிளியரா இருக்கா? ஓகே. இப்போ என்ன செய்யணும்? இந்த minus 45 by 2 இருக்கு இல்லையா, அதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஓகே. அண்ட் இதை வந்து சிம்பிளை பண்ண என்ன வருது 9 minus 15 அப்படின்னா minus 6 whole square 36. சரிங்களா? ஸோ இப்போ இந்த minus 45 by 2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா இந்த 2 வந்து மல்டிபிள் ஆயிடும். இந்த minus 45 டினாமினேட்டர்ல வந்துரும். Got it? That is equal to h minus 10. கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இப்போ என்ன செய்யலாம் நம்ம? இதை வந்து 9 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ் அண்ட் இது வந்து 5 டைம்ஸ். கிளியரா இருக்கா? சோ அப்ப 4 into 2 என்ன? 8 divided by minus 5. Got it? Yes. ஃபர்தரா சிம்பிளை பண்ணலாம். என்ன வருது பாருங்க. h minus 10 that is equal to minus 8 by 5 அப்படின்னு வந்திருக்கு. கிளியரா இருக்கா? சோ இந்த minus 10 இப்ப ரைட் சைடு கொண்டு வாங்க. என்ன வருது பாருங்க. h is equal to minus 8 by 5 plus 10 அப்படின்னு வரும். கிளியரா இருக்கா? சோ இப்போ இதை சிம்பிளை பண்ணா 5 into 10 50. 50ல 8 போச்சுன்னா 42. அப்ப h is equal to 42 by 5. ஓகேவா? சோ இது வந்து நம்ம 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வருது நமக்கு? h is equal to 8 டைம்ஸ் கேன்சல் ஆகும் அண்ட் ரிமைனிங் வந்து 20. அப்ப கேன்சல் பண்ணா 8.4. சரிங்களா? height is equal to 8.4 மீட்டர். இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா? ஜஸ்ட் கிவ் தி தம்ஸ் அப் புரிஞ்சுதா அப்படின்னா அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. சோ இது போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். காட் இட்? அண்ட் இந்த क्वेश्चनக்கான ஹேண்ட் நோட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம இங்க இருக்கக்கூடிய QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி இப்போ நம்ம சால்வ் பண்ண क्वेश्चनக்கான ஹேண்ட் நோட்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். காட் இட்? ஓகே. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.